ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான அடை எப்படி பண்ணலான்னு தான். ஸோ நான் அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசி எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் பருப்பெல்லாம் அளந்துக்கோங்க. ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, அடுத்து 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, அடுத்து 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 3-4 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அலசி எடுத்தாச்சு. அடுத்து 3 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 5 வத்தல், அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சோம்பு, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க, அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எல்லாமே அரிசியும் பருப்பும் அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது மட்டுமே போதும். ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது, அடை நல்லா வராது. இதை அப்படியே மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. ஸோ அரைச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப மையாகவும் அரைச்சிடக்கூடாது, ஓரளவு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. ஸோ 4 மணி நேரம் கழித்து எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சு. அடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். முதல்ல வெங்காயம், அடுத்து தேங்காய் நான் துருவி எடுக்கலை, குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தால் தான் நம்ம அடை சாப்பிட்றப்போ நல்லா கடிப்படும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ துருவிட்டிங்கன்னா தேங்காய் எங்கே இருக்குன்னே தெரியாது, உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், அடுத்து மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே, பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ அடை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவு மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ அடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ ஓரளவு வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.